லூக்கா நற்செய்தி. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை பேறுகுவையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். 4வது ஞாயிற்றுக்கிழமை என்றால் இன்னும் சில நாட்களில், இன்னும் 2 நாட்களில் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் கொண்டாட காத்து கொண்டிருக்கின்றோம். எசாயா இறைவாக்கினர் கூறுகிறார், கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று. அந்த பேரொளி என்று அவர் குறிப்பிடுவது நமது ஆண்டவரும் மீட்பரும் மெசியாவுமான இயேசு கிறிஸ்துவே அவர் குறிப்பிடுகிறார். எனவே அத்தகைய ஒரு மீட்பரை, அவருடைய பிறப்பு விழாவை பெருவிழாக கொண்டாட நாம் காத்து கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவ்விழாவிற்காக நாம் ஒவ்வொரு திருவருகை கால ஞாயிறும் பொழுதும் ஒவ்வொரு இயேசுனுடைய சிறப்பம்சத்தை நாம் சிறப்பாக தியானித்து கொண்டிருந்தோம். முதல் ஞாயிறன்று இயேசுவே நமது நம்பிக்கை என்று தியானித்தோம். 2வது ஞாயிற்றுக்கிழமை இயேசுவே நமது உள்ளத்தின் அமைதி என்று நாம் தியானித்தோம். 3வது வாரம் இயேசுவே நமது மகிழ்ச்சி என்று நாம் தியானித்தோம். இந்த வாரம் இயேசுடைய பிறப்புக்கு மிக நெருங்கிய இந்த காலகட்டத்தில் இந்த வாரம் இயேசுவே கடவுளின் அன்பு, கடவுளின் அன்பின் மனுவுரு என்பதை நாம் தியானிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதனால் நம்மை அவர் சாயலாக படைத்தார். நாம் பாவம் செய்து அவரை விட்டு விலகி சென்ற போதும் கூட நம் மீது இரக்கம் கொண்டு அவரது பேரன்பை காண்பிப்பதற்காக தனது மகனையே இந்த உலகில் நம்மை மீட்பதற்காக அனுப்பியிருக்கிறார். இத்தகைய ஒரு விழாவை தான் நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே கிறிஸ்து பிறப்பு விழாவில் தெய்வீகம் மனிதத்தை சந்திப்பதை நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபை இந்த அருமையான நாளில் அழகான ஒரு நற்செய்தி பகுதி நமக்கு அளித்திருக்கிறது. என்ன அந்த நற்செய்தி பகுதி? மரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்லுவதை நமக்கு சிந்திப்பதற்காக அளித்திருக்கிறது. மரியாள் ஏன் எலிசபெத்தை சந்திக்க சென்றாள்? எலிசபெத்து மரியாளுக்கு யார் என்று பார்க்கின்ற பொழுது, எலிசபெத்து மரியாளுடைய உறவினர். ஏன் மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றாள் என்றால், வானதூதர் மரியாளுக்கு தோன்றி காட்சி அளித்து சொன்னபொழுது, உம்முடைய உறவினர் ஒருவர் எலிசபெத்து தன் முதிர்ந்த வயதில் மலடி குழந்தை பிறக்க முடியாது என்று கூறப்பட்டவள், அவள் கருதரித்திருக்கிறார், 6 மாதமாக கருதரித்திருக்கிறார் என்று கூறுகிறார். எனவே அன்னை மரியாள் இந்த செய்தியை கேட்டு அவர் கலிலேயாவில் பகுதியில் இருக்கிறார். அவர் யூதா நாட்டு மலைப்பகுதிக்கு செல்கிறார், விரைந்தோடு செல்கிறார். அதுதான் அந்த சந்திப்பு விழாவை ஆக இந்த நற்செய்தி நமக்கு அளித்திருக்கிறது. மரியாளை சந்தித்த உடனே எலிசபெத்துக்கு பேரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவள் வயிற்றில் இருக்கின்ற குழந்தை துள்ளுவதை அவள் உணர்கிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கடவுள் மனிதர்களை சந்திக்கிறார். மரியாள் எவ்வாறு எலிசபெத்தை சந்தித்தாலோ அதே போல கடவுள் நம்மை தேடி நாடி வந்து சந்திக்கிறார். இந்த 2 பெண்களை பார்க்கின்ற பொழுது மரியாளும் சரி, மூதாட்டியாக இருக்கின்ற எலிசபெத்தும் சரி, 2 பேருமே பெண்கள். யூத குலத்தில் பெண்களை மிக இகழ்ச்சியாக பார்ப்பார்கள். பாருங்கள், மரியா கன்னி பெண், அவரால் குழந்தை பெற முடியாது. எலிசபெத்தோலோ மூதாட்டி, வயது முதிர்ந்தவள்,
அவளும் குழந்தை பிறக்க முடியாது. இத்தகைய ஒரு எளியோரை, ஏழையை, இகழ்ச்சியாக தள்ளப்பட்டதை, அவமானம் என்று சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அது வல்லமை மிகு செயலை அவர்களில் செய்திருக்கிறார். எனவே இந்த இரண்டு உள்ளங்களும் சந்திக்கின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இவர்கள் மட்டுமா மகிழ்ந்தார்கள், அவர்கள் வயிற்றில் இருக்கின்ற குழந்தையும் மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருக்கின்ற திருமுழுக்கு யோவான் இயேசு அங்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து, மரியாளுடைய கருவிலிருந்து இருப்பதை அறிந்து துள்ளி குதிக்கிறார். அங்கு மகிழ்ச்சி பிறக்கிறது. எங்கே இயேசு இருக்கிறாரோ, எங்கே மரியாள் இருக்கிறாரோ அந்த இடத்தில் மகிழ்ச்சி என்பது பெருமிதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே எலிசபெத்து மரியாளை கண்டவுடனே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். குழந்தை பிறப்பு விழாவும் பொழுது இயேசு குழந்தையாக நம் அன்புருவெடுத்து பிறக்கின்ற பொழுது நமக்கும் அதே மகிழ்ச்சி தான் இங்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் 2 நாட்களில் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். அன்னை மரியே எலிசபெத்தை போல ஒரு திறந்த உள்ளம் கொண்டவர்களாக இருப்போம். தூயாவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம். இந்த மகிழ்ச்சிக்கு, இந்த பொருட்களால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. ஆனால் ஆண்டவரின் உள்ளத்தில் வரவேற்கின்ற பொழுது எவ்வாறு திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்தாரோ மகிழ்ச்சியால், அதே போல நாம் துள்ளி குதித்து நமது மகிழ்ச்சியை இந்த இயேசுவுடைய பிறப்பு விழாவில் நம்மால் அதை உணர முடியும். எனவே தூய ஆவியை மன்றாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இந்த வரத்துக்காக இறைவனை இந்த நாளில் சிறப்பாக மன்றாடுவோம்.